மக்கள் திலகம் நடிப்பில் ராஜகுமாரி படத்தை தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்ததாக மனோகரா படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறது. இந்த பட வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த எம்ஜிஆருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பார் என்று ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்தது. இதன் காரணமாக எம்ஜிஆர் மிகுந்த வருத்தம் அடைந்தார். நம்பியிருந்த வாய்ப்பு இப்படி கை நழுவி போனது என்று வருத்தப்பட்டார். அப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்பட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெனோவா என்ற ஒரு படத்தில் மட்டுமே நடித்து வந்தார். தமிழ், மலையாளம் என இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரான இந்த படத்தில் PS சரோஜா நாயகியாக நடித்திருந்தார். இந்த படத்தின் பணிகள் நடைபெற்ற ஸ்டுடியோவுக்கு எம்ஜிஆர் சென்றிருந்த போது அங்கு டப்பிங் பணிகள் நடைபெற்றுள்ளது. இதில் எம்ஜிஆருக்கு பதிலாக வேறு ஒருவர் டப்பிங் பேசிக் கொண்டிருந்துள்ளார். இதை பார்த்த எம்ஜிஆர், என் படத்திற்கு என்னை கேட்காமல் நீங்கள் ஏன் வேறு ஒருவரை வைத்து டப்பிங் பேசுகிறீர்கள் என்று கேட்க, உங்களுக்கு மலையாளம் சரியாக வரவில்லை, அதனால்தான் வேறு ஒருவர் பேசுகிறார் என்று சொல்ல, எனக்கு மலையாளம் சரியாக பேச வரவில்லையா, நீங்கள் இப்படியே பண்ணினால் நான் படப்பிடிப்பை நடத்தவிட மாட்டேன் என்று சொல்ல, நீங்கள் இப்படி பண்ணினால் தமிழுக்கும் உங்களை விட்டுவிட்டு வேறு ஒருவரை டப்பிங் பேச வைத்து விடுவேன் என்று படத்தின் இயக்குனர் நாசர் கூறியுள்ளார். நான் இல்லாமல் டப்பிங் பணிகள் நடந்தால் எனது வக்கீல் உங்களிடம் வந்து பேசுவார் என்று எம்ஜிஆர் சொல்ல, பரவாயில்லை, தமிழ், மலையாளம் தவிர மற்ற மொழிகளில் படம் எடுத்தால் தான் உங்களிடம் கேட்க வேண்டும். இப்போது இந்த 2 படங்களில் உங்களது அனுமதி வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இல்லை என்று இயக்குனர் சொல்ல, எம்ஜிஆர் அதன் பிறகு சமாதானம் அடைந்துள்ளார். அடுத்து டப்பிங் பணிகள் முடிந்து ஜெனோவா படம் வெளியானது. அப்போது தயாரிப்பாளரையும் எம்ஜிஆரையும் சமாதானப்படுத்தியவர் நடிகை PS சரோஜா. அதேபோல் புதுமை பித்தன் படத்தில் இளவரசனாக வரும் எம்ஜிஆர் பாம்பாட்டி, மந்திரவாதி, முகமூடி வீரன், பெண் பல கெட்டப்பில் தோன்றி, வால் சண்டை, குதிரை ஏற்றம் என ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார். கருணாநிதி MLA ஆன பிறகு கதை வசனம் எழுதிய முதல் படமாக புதுமை பித்தன் வந்தது. புதுமை பித்தன் படம் திமுகவில் முக்கிய தலைவராக இருந்த கருணாநிதி அரசியல், சினிமா என இரண்டிலும் முழுவீச்சில் ஈடுபட்ட நேரத்தில் அவர் முதலாக குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு MLAவாக தேர்வு ஆன பிறகு கதை வசனம் எழுதிய படம் புதுமை பித்தன் அமைந்தது. வழக்கமான ஆள்மாறாட்டம், எதிர்களை வீழ்த்தும் ஹீரோ என்கின்ற கதையை மன்னர்கால கதையமைப்பில் விறுவிறுப்பான திரைக்கதையுடன் உருவாக்கி ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருப்பார்கள். கருணாநிதி கதை வசனம் எழுத படத்தை TR ராமண்ணா இயக்கியிருப்பார். எம்ஜிஆர், TS பாலையா, JP சந்திரபாபு, TR ராஜகுமாரி, PS சரோஜா, EV சரோஜா பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். அப்படி எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்த இந்த நடிகை எம்ஜிஆருக்கு முதலாளியாக வீடு தேடி சென்று சம்பளம் கொடுத்த சம்பவம் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் 3 படங்களில் நடித்திருக்கிறார் PS சரோஜா. இந்த நடிகை அந்த 3 படங்களும் முத்தான படங்கள், சரித்திர புகழ்மிக்க படங்கள். இந்த நடிகை சர்க்கஸ் கம்பெனியில் பயிற்சி பெற்றனர். அதனால் திரையுலகினர் சர்க்கஸ் நடிகை என்றே அழைக்கப்படுவார். புரட்சி பெண்ணாக வாழ்ந்து நடை போட்டார். இந்த நடிகை வாள்வீச்சு, கத்தி சண்டை பயிற்சி எடுத்தவர். எம்ஜிஆருடன் இவர் கத்தி சண்டை போட வேண்டும், இவர் ரெடியாக இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். காரணம், ஒரு பெண்ணுடன் சண்டை போடுவதா என்று. எம்ஜிஆர் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தபோது ஆரோக்கிய மாதாவிடம் வேண்டி கட்டணம் செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார். எம்ஜிஆருக்கு போன் செய்து, அண்ணா, நீங்கள் குணமடைந்ததும் நான் காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டியிருக்கிறேன், உங்கள் கையால் கொடுத்து அனுப்புங்கள் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டார். அவர்தான் நடிகை PS சரோஜா. எம்ஜிஆர், சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே படத்தில் கதாநாயகியாக நடித்ததுதான் இவரின் சாதனை. எந்த நடிகைக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு இவருக்கு மட்டுமே கிடைத்தது. சிவாஜிக்கு காதலியாகவும் எம்ஜிஆருக்கு மனைவியாகவும் நடிக்க ஒரே ஒரு நடிகை இவர்தான். வரலாற்றில் இடம் பிடித்த இந்த நடிகை தான். அந்த படம் PS சரோஜா. இவர் கணவர் போலோநாத் தம்பதியுடன் தொடக்கம் முதலே நட்பு பாராட்டி வந்தவர். துணிவும் மனமாற்றமும். PS சரோஜா சிறு வயதிலேயே துடுக்கும் துணிச்சலும் நிறைந்த பெண்ணாக வளர்ந்தார். எதற்கும் யாருக்கும் வஞ்சாத குணம் அவரிடம் இருந்தது. ஆனால் கணவரை திடீரென்று இழந்து நின்ற போது இனி திரைப்படங்களில் நடிப்பதில்லை என்று முடிவெடுத்தார். சரோஜாவின் முடிவை அறிந்த ராமண்ணா, திரையுலகில் நட்சத்திரமாக புகழ் பெறும் பாக்கியத்தை கடவுள் எல்லோருக்கும் தருவதில்லை என்று எடுத்து கூறி சரோஜாவின் மனமாற்றத்துக்கு காரணமாக அமைந்தார். விபத்திலிருந்து மீண்டு வந்து நடிப்பதை நிறுத்தியிருந்த சரோஜா, ராமண்ணாவின் அறிவுரையை ஏற்று மலையாள திரையுலகின் முதல் வெள்ளி விழா காவியமாக அமைந்த ஜீவித நௌகா திரைப்படத்தை நடித்தார். மலையாள பட உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் திக்குறிச்சி சுகுமாரன் நாயருடன் இந்த படத்தில் நடித்தார். தமிழ் பாடல்கள் இடம்பெற்ற இந்த மலையாள படம் தமிழில் பிச்சைக்காரி என்ற பெயரில் வெளியானது. நிஜ வாழ்வில் ஏற்பட்ட இழப்பின் வழி நீங்காத காலகட்டத்தில் இந்த படத்தில் சிறப்பான சோக நடிப்பை தந்து தமிழ், மலையாள ரசிகர்களின் அபிமானத்தை பெற்றுக்கொண்டார். பிறகு தன் மீது பரிவு காட்டிய திரையுலக நண்பர் TR ராமண்ணாவை மறுமணம் செய்து கொண்டார் சரோஜா.
புதுமை பித்தன் 3வது முறையாக எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்த சரோஜா இந்த படத்துக்காக தனது கணவரின் அறிவுரையை ஏற்று வால் சண்டை பயிற்சி பெற்று எம்ஜிஆருடன் மோதும் காட்சியில் நன்றாக நடித்து அசத்தினார். தயாரிப்பு நிர்வாகியாக கணவருடன் இணைந்து 3 தயாரிப்பு நிறுவனங்களை துணிவுடன் தொடங்கிய சரோஜா அவற்றின் மூலம் வாழ பிறந்தவள், பெரிய இடத்து பெண், குலேபகாவலி, பாசம், காத்தவராயன், கூண்டுக்கிளி, தங்க சுரங்கம், புதுமை பித்தன், அருணகிரிநாதர் என பல வெற்றி படங்களை தயாரித்தார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, சரோஜா தேவி, ரவிச்சந்திரன் ஆகிய முன்னணி நட்சத்திரங்களுக்கு வீடு தேடி சென்று அவர்களது ஊதியத்தை வழங்கி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்படி எம்ஜிஆர், PS சரோஜா இருவரும் சேர்ந்து நடித்த 3 படங்களும் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய படங்கள். கூண்டுக்கிளி எம்ஜிஆர் மலையாளத்தில் நடித்த ஒரே படம் ஜெனோவா மற்றும் புதுமை பித்தன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். நாயகியாக PS சரோஜா என்பது குறிப்பிடத்தக்கது.